இன்றைக்கி நம்ம நுங்கு வச்சு நுங்கு ரோஸ் மில்க் செய்யலாம். 4 நுங்கோட மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நுங்குவை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். நான் வந்து தேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சக்கரைத்தூள் அல்லது சீனி யூஸ் பண்ணிக்கோங்க. தேன் இல்லைன்னா அரைப்பழம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேன் ஊற்றிக்கோங்க. இதை அரைச்சிட்டு நம்ம ஐஸ் வாட்டர் கலந்து நுங்கு சர்பத்தாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சு ஐஸில் வச்ச பாலை ஊற்றிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணியாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் அல்லது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றியாச்சு. ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. நான் சப்ஸா விதை 2 ஸ்பூன் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேன் அல்லது சீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு நுங்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.